தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் கிளை சார்பில் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் கிளை சார்பில் தலைவர் துரைராஜ் தலைமையில் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மாத உதவித்தொகை 7500 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். செங்கம் பேருந்து நிலையம் அருகே தனியார் பேருந்து கண்ணாடியை உடைத்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை செங்கம் பேருந்து நிலையம் அருகே மேல்மலையனூரில் இருந்து செங்கம் பேருந்து நிலையம் வந்த தனியார் பேருந்து நிலையத்திற்குள் செல்லும் போது மதுபோதையில் இருந்த மர்ம நபர் ஒருவர் வாகனத்தின் குறுக்கே வந்து பேருந்தின் முகப்பு கண்ணாடியை உடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து அந்த மர்ம நபர் மீது செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மேளதாளங்கள் முழங்க பெண்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் துணை முதலமைச்சரிடம் தங்களது மனுக்களை அவரிடம் கொடுத்த நிலையில் அதனை பெற்றுக்கொண்டு கடலூர் புறப்பட்டு சென்றார். ராஜபாளையத்தில் கம்மாளர் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜவஹர் மைதானம் எதிரே MK தியாகராஜ பாகவதர் பேரவை மற்றும் கம்மாள விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் பேசியதற்கு மன்னிப்பு கேட்காமலும் தனது பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காமலும் மத்திய அமைச்சர் அலட்சியம் காட்டுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செய்தியாளர்களிடம் குற்றம் சாட்டி பேசியுள்ளனர். பல்லடத்தில் தமிழக வெற்றி கழக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த 63 வேளம்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2026 பல்லடம் சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.